கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஆதி கிராமம் 400 வருஷம் பழமையான வெள்ளக்கவி மலை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஈகிள் நெஸ்ட் கேம்ப் ஸ்டேல தான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். இந்த கிராமத்துக்கு நம்ம போகணுமா ட்ரக் பண்ணி தான் போகணும். ஒரு 2 மணி நேரம் கிட்ட நடந்து போற மாதிரி இருக்கும். எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியுமே இந்த ஒரு கிராமத்துக்கு இல்ல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுமே நடந்து போய் தான் கிராமத்தை ரீச் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷமா தங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னாலுமே நடந்து போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா குதிரை மூலமா போயிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட கிராமத்துல தான் நம்ம ஒரு நாள் போயிட்டு தங்கி இருந்தோம். ட்ரக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு வெள்ளக்கவி மலை கிராமம் ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். எப்படி நம்ம வெள்ளக்கவி மலை கிராமத்தை ரீச் பண்ணோம், போற வழியில நம்ம எந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோம், டென்ட் ஸ்டேக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, அந்த குளிருக்கு இதமா நமக்கு ரெடி பண்ணி கொடுத்த கேம்ப் ஃபயர், நைட்டு ஃபுல்லா தங்கி இருந்த டென்ட் ஸ்டேயோட அனுபவம் எப்படி இருந்தது, மார்னிங் எழுந்த உடனே டென்ட்ல இருந்து நம்ம பார்த்த வியூ பாயிண்ட் எப்படி இருந்தது, லஞ்ச் டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வித் டீயோட கிராமத்து மக்கள் நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கொடைக்கானலுக்கு நீங்க ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து வட்டக்கணல்ல இருந்து வெள்ளக்கவிக்கு தான் நம்ம ட்ரெக்கிங் போக போறோம். நீங்க பஸ் இல்ல ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னா டாக்ஸி புக் பண்ணி தான் வட்டக்கணலுக்கு ரீச் பண்ண முடியும். மற்ற எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே இந்த இடத்துக்கு போகல. நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வரீங்க அப்படின்னா கூகுள் மேப்ல வட்டக்கணல் போட்டீங்கன்னாவே நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். வர வழியில நீங்க அப்பர் வியூ பாயிண்ட்டுமே பார்க்கலாம். அப்பர் வியூ பாயிண்ட்ல இருந்து லேக் வியூ பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அங்க போட்டோ ஷூட் பர்ச்சேஸ் பண்றதா பண்ணலாம். டீ காஃபி சாப்பிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். அங்க இருந்து கிளம்பி வட்டக்கணலுக்கு டால்பின் நோஸ் சைன் போர்ட் பார்க்கலாம். அந்த இடத்துல இருந்து லெஃப்ட் கட் பண்ணி கீழே இறங்கி போனோம்னா செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா வட்டக்கணல் அருவியுமே இருக்கும். அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. பட் போட்டோ ஷூட் பண்றதா இருந்தா நீங்க போட்டோ ஷூட் பண்ணலாம். வட்டக்கணலுக்கு வர வழி கொஞ்சம் குறுகலா ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ரோட்ல போற எக்ஸ்பீரியன்ஸுமே டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வட்டக்கணல் ரீச் ஆன உடனே கார்ல வரீங்க அப்படின்னா காரை பார்க் பண்றது சைட்லயே நீங்க கார் பார்க் பண்ணிக்கலாம். சேஃப்டியான இடத்துல கார் பார்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு 200 இருந்து 500 வரைக்குமே சார்ஜ் பண்றாங்க. வட்டக்கடல் ரீச் ஆன உடனே நம்மள பிக்கப் பண்ண கைடு ரெடியா இருப்பாரு. நம்ம ஒரு 9 மணி கிட்ட ரீச் பண்ணிட்டோம். அங்க இருந்து வெள்ளக்கவிக்கு 2 இருந்து 3 மணி நேரம் கிட்ட நடந்து போற மாதிரி இருக்கும். நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கைட் சில அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் வெயிட் கம்மி பண்ணிக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஷாப்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கோங்க. டென்ட் கிட்ட போனா எந்தவித பொருளுமே நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம், பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நடந்து போற தூரம் பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தூரம். கொடைக்கானல்ல இருக்க வட்டக்கணல் வரீங்கன்னா 2 வியூ பாயிண்ட் பார்க்கலாம். நம்ம 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம்னா அங்க இருக்கக்கூடிய மவுண்டைன் வியூ பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மலையோட வியூ கிளியரா தெரியும். அதனாலயோ என்னமோ இந்த இடத்துக்கு மவுண்டைன் வியூன்னு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய கடைகள் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரூட்ஸ், நூடுல்ஸ்லயே நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. மவுண்டைன் வியூவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி பெஞ்சுமே போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து சாப்பிட்டுக்கிட்டே வியூ பாயிண்ட்டை பார்க்கறது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மவுண்டைன் வியூ பார்த்து முடிச்ச உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் டால்பின் நோஸ் வியூ இருக்குது. இந்த 2 வியூ பாயிண்ட்டுமே பார்க்க மக்கள் நிறைய பேர் வரதுனால சின்னதாக நிறைய கடைகள் நீங்கள் பார்க்கலாம். நடந்து போகிற தூரத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் பைப் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டக்கணல்லேருந்து வெள்ளக்கவி வில்லேஜுக்கு தண்ணி கொண்டு போகிற பைப் தான் அது. இந்த பைப்பை பார்த்துக்கிட்டே கூட நம்ம நடந்து போயிட்டோம்னா நம்ம வெள்ளக்கவி வில்லேஜுக்கு ரீச் பண்ணிடலாம். அடுத்த 1 கிலோமீட்டர்லேயே டால்பின் நோஸ் வியூ வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த பாறையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா டால்பினோட நோஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த வியூ பாயிண்ட்டை டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இங்கே வர டூரிஸ்ட் மக்கள் எல்லாருமே அந்த பாறையோட எட்ஜுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்தான். நம்ம ஒரு ஃபோட்டோக்காக நம்ம உயிரை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம். இந்த 2 வியூ பாயிண்ட்டுமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கூடயே வந்த டூரிஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாமே கட் ஆயிடுவாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளக்கவி மலை கிராமத்துக்கு நம்ம டீப்பான ஒரு ட்ரெக்கிங் தான் நம்ம இப்போ போக போகிறோம். இதுக்கப்புறம் வர 3-4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். நடுவில் நம்ம கூட வந்த கைடு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம கூட வந்த கைடு கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம ட்ரெக் பண்ணி போகிற தூரம் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகக்குள்ள ஜாலியாக தான் இருக்கும். நடந்து போகிறப்போ நம்ம கூட வந்த கைடு வெள்ளக்கவி மலை கிராமம் எப்படி உருவானுச்சு, எத்தனை வருஷமாக இந்த கிராமம் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, மக்களோட போக்குவரத்து, மருத்துவம், விவசாயம்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். இது எல்லாமே கேட்டுக்கிட்டே நம்மளுமே இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போகிறது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த கேம்பை ரீச் பண்ண உடனே நம்மளுக்கு வெல்கம்லாம் பண்ணி ரிஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்குமே கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வச்சாங்க. நம்ம பேசிகிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலேயே லஞ்சுக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. டென்ட்டு கிட்ட இருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டு அவ்வளோ அழகாக இருந்தது.
நம்ம இவ்வளோ நேரம் நடந்து வந்த தூரத்துக்கு இந்த பிளேஸ் ஒர்த்தா இல்லைன்னு சொல்லுவீங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கிட்ட நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம். ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சோடனே நமக்காக டென்ட்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரெக்கிங்க்கு யாரெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். ஜென்ஸு லேடிஸு யார் வேணாலும் வரலாம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். ரொம்ப தூரம் நடப்பாங்க, ட்ரெக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் இந்த இடத்த கூட்டிகிட்டு வாங்க. பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுற தனபாலுமே நம்ம கூடயே தான் இருப்பார் இந்த ட்ரிப்பு முடிகிற வரைக்குமே. 100% சேஃப்டியான பிளேஸு. அதனால் சேஃப்டியை பற்றி எந்த கவலையுமே பட தேவையில்ல. ஈவினிங் டைமில் சன்செட் வியூமே பார்த்தோம். கேம்ப் ஃபயர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஈவினிங் டைமில் டீ காஃபி தேவைப்பட்டாலுமே கொடுப்பாங்க. கேம்ப் ஃபயரில் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நம்ம போன டைமில் ஒரு ஐடி டீமுமே வந்திருந்தாங்க பெங்களூர்லேருந்து. ஸோ நம்மளுமே அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டோம். கேம்ப் ஃபயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு பூரி, வெஜ் புலாவு, அதுவும் நான்வெஜ் கிரேவி, வெஜ் குருமா கொடுத்தாங்க. சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. வெஜ் புலாவும் கிரேவியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால நைட்டு நேரமாக தூங்கிட்டோம். காலையிலுமே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம். எழுந்த உடனே சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தோம். கொஞ்சம் பனிமூட்டமாக இருந்ததுனால பார்க்க முடியல. பட் டென்ட்டில் இருந்து பார்த்த வியூவே சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வியூ பாயிண்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. சுற்றி மழையாக இருக்குது. நம்ம டென்ட்டுக்குள்ளே இருக்கோம். அந்த டென்ட்லேருந்து பார்க்குற வியூவே ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். மார்னிங்கில் நமக்கு டீயுமே ரெடி பண்ணிட்டாங்க. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சின்னதாக ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நம்ம அந்த போன வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 360 வியூ பாயிண்ட் அப்படிம்பாங்க. அந்த வியூவுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளை ஃபார்முக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க விளைவிக்கக்கூடிய ஏலக்காய், மலைவாழைப்பழம், மிளகு, இன்னும் நிறைய விஷயம் வந்து விளைவிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்குமே தேவைப்பட்டால் கொரியர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. திரும்ப கேம்புக்கு வந்த உடனே நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரெடி பண்ணிட்டாங்க. இட்லி, சாம்பார், சட்னின்னு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் வந்து அந்த டென்ட்டில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பவும் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு காலில் ரொம்ப பெயினாக இருக்குது, உங்களால் நடக்க முடியல அப்படின்னா குதிரையுமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் ஸ்டே பண்ண இந்த டென்ட் ஸ்டே ட்ரெக்கிங் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சா ட்ரெக் தமிழ்நாடு வெப்சைட் போயிட்டு சர்ச்சில் திண்டுக்கல்னு கொடுத்தீங்கன்னா கொடைக்கானல் டு வெள்ளக்கவி, கொடைக்கானல் டு வெள்ளக்கவி, கும்பகரை இது மாதிரி ஆப்ஷன் வரும். நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் டு வெள்ளக்கவி தான் சூஸ் பண்ணோம். எங்களோட பாதை பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து வெள்ளக்கவி வர மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா எந்த பக்கம் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெக்கிங் புக் பண்ண உடனே உங்களுக்கு டிக்கெட் வந்துடும். அதில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினாவே போதும். உங்களுக்கு ஸ்டே, ஃபுட்டு, ட்ரெக்கிங் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ், அதாவது ஃபுட்டு உங்களுக்கு எக்ஸ்டெண்டாக ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னாவே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவாக உங்களுக்கு பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஸ்டே பண்ண 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று ஈகிள் நெஸ்ட் வெள்ளக்கவி, இன்னொன்று ஓல்டு கொடைக்காஃபே. இந்த 2 ஆப்ஷனில் நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈகிள் நெஸ்ட் வெள்ளக்கவி தான் சூஸ் பண்ணோம். ரீசன் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போயிருந்தோம். கூகுள் மேப்போட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.8 இருக்காங்க. அந்த ரிவ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே பார்த்து பண்ணாங்க. நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு டென்ட் ஸ்டைல ஸ்டே பண்ண மாதிரி தெரியல. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒருத்தர் வீட்டில் தங்கின மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கேரிங்கா பார்த்துட்டாங்க. உங்களுக்குமே தேவைன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு வழியா வெள்ளக்கவியிலேருந்து வட்டக்கணல் வந்து சேர்ந்தாச்சு. போகிறதுக்கு கொண்டு போன வாட்டர் பாட்டிலுமே ரிட்டன் கொண்டு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு லக்கேஜ் இல்லாமல் போங்க, அப்போ தான் சிறப்பாக இருக்கும். ரொம்ப அச்சீவ்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன். ஏன்னா 6 கிலோமீட்ரு 6 to 7 கிலோமீட்ரு வந்து அப் அண்ட் டவுன், ஒரு 2 மலையவே ஏறி இறங்கியிருக்கோம். ஒரு வில்லேஜ்குள்ளே இறங்குறதுங்கிறது ரொம்ப டவுனில் போயிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மக்களையுமே முடிஞ்ச அளவுக்கு மீட் பண்ணோம். போக வர முடியாதவங்க குதிரையிலையுமே ஏற்றிக்கிட்டு வராங்க. போகக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறதில்ல, வரக்குள்ளே மேடாக இருக்கக்குள்ளே கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. அதுக்கு வந்து 1500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து அந்த மவுண்டைன் வியூ வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 500 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க, ட்ரெக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் வெள்ளக்கவி அந்த வில்லேஜுக்கு போயிட்டு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். போய் பார்த்தீங்கன்னா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.